துருவின இஞ்சியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, காரத்துக்காக 1 கிரீன் சில்லியும் 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். இந்த 2 மிளகாயுமே நல்ல காரமான மிளகாங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3ஐயும் சேர்த்து 1 கப் அளந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேமியா பாக்கெட்லேயே தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு அளவு கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற பாக்கெட்டில் 450 கிராம் சேமியா இருக்குது. அதுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்க சொல்கிறாங்க.